RM Limited issued 50,000 14% debentures of rupees 100 each at a discount of 5%. The debentures are irredeemable. Cost of issue 2% and the rate of tax is 50%. Calculate cost of capital before tax and after tax. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறது ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த டிபென்ச்சர்ஸில் தான் கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த டிபென்ச்சர்ஸ் ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணிடலாம். தட் இஸ் 50,000 shares இன்ட்டு ₹100. த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த டிபென்ச்சர்ஸ் இஸ் ₹50 lakhs. அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது 14% டிபென்ச்சர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 50 lakhsக்கு 14%. தட் இஸ் இன்ட்ரெஸ்ட்டு ஃபேஸ் வேல்யூக்கு தான் கேல்குலேட் பண்ணணும். ஸோ 50 lakhsக்கு 14% போட்டோம்னா 7 lakhs இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஆக்சுவலாக அந்த 14% கூப்பன் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். நெட் ப்ரொசீட்ஸ் அப்படிங்கிறது இஷ்யூ ப்ரைஸ்லேருந்து இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் போக பாக்கி இருக்கிறது தான் நெட் ப்ரொசீட்ஸு. அப்போ இஷ்யூ ப்ரைஸ் அப்படிங்கிறது ஃபேஸ் வேல்யூ இங்கே டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணியிருக்கிறதுனால ஃபேஸ் வேல்யூ லெஸ் டிஸ்கவுண்ட் எடுத்துக்கிறோம். ஃபேஸ் வேல்யூ 50 lakhs, 5% டிஸ்கவுண்ட்டு. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இஷ்யூ ப்ரைஸு 47,50,000. இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் வந்து காஸ்ட் ஆஃப் இஷ்யூ 2% கொடுத்துருக்கிறதுனால ஃபேஸ் வேல்யூவில் தான் கேல்குலேட் பண்ணணும். இஷ்யூ ப்ரைஸில் கேல்குலேட் பண்ணக்கூடாது இஷ்யூ எக்ஸ்பென்சஸ். ஸோ காஸ்ட் ஆஃப் இஷ்யூ 2%, தட் இஸ் 50 lakhsக்கு 2% போட்டோம்னா 1 lakh வருது. அப்போ நெட் ப்ரொசீட்ஸு 47,50,000. அதாவது இஷ்யூ ப்ரைஸு 47,50,000. அதில் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் 1 lakh மைனஸ் பண்ணிட்டோன்னா 46 lakh அண்ட் 50,000 வந்து நெட் ப்ரொசீட்ஸு. ஸோ இங்கே காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னால் இங்கே காஸ்ட் ஆஃப் டெப்ட்டு தான் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் டெப்ட்டு பிஃபோர் டேக்ஸு ஆஃப்டர் டேக்ஸு. பிஃபோர் டேக்ஸாக இருந்ததுன்னா தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை நெட் ப்ரொசீட்ஸ் இன்ட்டு 100. ஆஃப்டர் டேக்ஸாக இருந்தால் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1 - t. இங்கே டேக்ஸ் ரேட்டு 50%ங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கிறோம் 50/100 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 0.50 வரும். ஸோ அப்போ 1 - t அப்படின்னு வரும்போது நம்ம 1 - 0.50 போட்டு சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ காஸ்ட் ஆஃப் டெப்ட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 15.05% வருது. தட் இஸ் 7 lakhs டிவைடட் பை 46,50,000 இன்ட்டு 100. அதே காஸ்ட் ஆஃப் டெப்ட் ஆஃப்டர் டேக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 3,50,000 டிவைடட் பை 46,50,000. ஸோ 7.53% வருது. ஸோ நெக்ஸ்ட் சம்மு. Tidal Limited is willing to issue 2,007% debentures of ₹100 each, and for which the company will have to incur the following expenses: underwriting commission 1.5%, brokerage 0.5%, printing and other expenses ₹1,000. பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்கன்னா எப்போவுமே வந்து ஃபேஸ் வேல்யூக்கு தான் அந்த பர்சன்டேஜை ஒர்க் அவுட் பண்ணும். calculate cost of capital if the tax rate is 50%. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது இஷ்யூ ப்ரைஸு. இஷ்யூ ப்ரைஸ் வந்து இங்கே 2,000 இன்ட்டு 100. டிஸ்கவுண்ட்டும் இல்லை ப்ரீமியமும் இல்லை, அதனால் அட்பார் எடுத்துக்கிறோம். ஸோ 2,000 இன்ட்டு 100 இஷ்யூ ப்ரைஸு 2 lakhs. இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் அண்டர் ரைட்டிங் கமிஷன் 1.5% ஆஃப் இஷ்யூ ப்ரைஸ், தட் இஸ் 2 lakhs. இங்கே இஷ்யூ ப்ரைஸும் ஃபேஸ் வேல்யூ ஒன்று தான், அதனால் நம்ம ஃபேஸ் வேல்யூ தான் எடுக்கணும். ஸோ இஷ்யூ ப்ரைஸும் எடுத்துக்கிறோம். 1.5% of rupees 2 lakhs, that is 3,000. 0.5% of 2 lakh 1,000 printing and other expenses. அப்போ இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் 5,000 வருது. நெட் ப்ரொசீட்ஸ் வந்து இஷ்யூ ப்ரைஸ் மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் போட்டிங்கன்னா 2 lakhs minus 5,000 1,95,000 வருது. இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 lakhக்கு 7% கேல்குலேட் பண்ணுறோம். 2 lakh தான் ஃபேஸ் வேல்யூ. கூப்பன் ரேட் வந்து 7% கொடுத்துருக்காங்க. ஸோ 2 lakhsக்கு 7% கேல்குலேட் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு 14,000. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். காஸ்ட் ஆஃப் டெப்ட் பிஃபோர் டேக்ஸ்னா இன்ட்ரெஸ்ட் பை நெட் ப்ரொசீட்ஸ் இன்ட்டு 100. காஸ்ட் ஆஃப் டெப்ட் ஆஃப்டர் டேக்ஸ்னா இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1 - t டிவைடட் பை நெட் ப்ரொசீட்ஸ் இன்ட்டு 100. அப்போ 14,000 டிவைடட் பை 1,95,000 இன்ட்டு 100 போட்டோம்னா 7.18% வருது. 14,000 into 1 minus 0.5 7,000 வரும். ஸோ 7,000 divided by 1,95,000 into 100 போட்டிங்கன்னா 3.59%. அடுத்து தேர்ட் ப்ராப்ளம். பார்க் லிமிடெட் issued 25,000 10 years 8% debentures. ஸோ இங்கே கூப்பன் ரேட்டு 8% ஆஃப் ₹100 each at 4% டிஸ்கவுண்டில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. Under the terms of debenture trust deed, these debentures are to be redeemed after 10 years. இதுக்கு முன்னாடி 2 சம்மும் வந்து பார்த்தீங்கன்னா irredeemable அப்படின்னு பார்த்தோம். இது வந்து redeemable at 5% premium. ஸோ இஷ்யூ வந்து 4% டிஸ்கவுண்டில், ரிடம்ஷன் வந்து 5% ப்ரீமியமில். The cost of issue is 2%. Calculate cost of debt if the tax rate is 50%. Face value of debentures வந்து 25,000 into 100 calculate பண்ணிக்கிறோம். அப்போ 25 lakhs வந்துடுது.
கூப்பன் ரேட்டு 8% கொடுத்துருக்காங்க. ஸோ 25 lakhs into 8% போட்டிங்கன்னா 2 lakh இன்ட்ரெஸ்ட்டு. இஷ்யூ ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணியிருக்கிறதுனால ஃபேஸ் வேல்யூ லெஸ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 4% கழிச்சோன்னா இஷ்யூ ப்ரைஸு 24 lakhs வருது. இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் வந்து 2% ஆஃப் இஷ்யூ சொல்லியிருக்காங்க. ஸோ 2% ஆஃப் 25 lakhs அது ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஃபேஸ் வேல்யூவில் தான் கேல்குலேட் பண்ணோன்னா. ஸோ 2% ஆஃப் 25 lakhs போட்டிங்கன்னா 50,000 இஷ்யூ எக்ஸ்பென்சஸ். அப்போ நெட் ப்ரொசீட்ஸ் அப்படிங்கிறது இஷ்யூ ப்ரைஸ் மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ், தட் இஸ் 24 lakhs மைனஸ் 50,000 போட்டிங்கன்னா 23,50,000. ரிடம்ஷன் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ரிடம்ஷன் வந்து 5% ப்ரீமியமில் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிடம்ஷன் 5% ப்ரீமியம் அப்படிங்கிறதுனால ஃபேஸ் வேல்யூ ப்ளஸ் 5% ப்ரீமியம், தட் இஸ் 26,25,000. இது ரிடீமபிள் டிபென்ச்சர் அப்படிங்கிறதுனால ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். காஸ்ட் ஆஃப் டெப்ட் பிஃபோர் டேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ரிடம்ஷன் வேல்யூ மைனஸ் நெட் ப்ரொசீட்ஸ் டிவைடட் பை n ஹோல் டிவைடட் பை ரிடம்ஷன் வேல்யூ ப்ளஸ் நெட் ப்ரொசீட்ஸ் டிவைடட் பை 2 into 100. அப்போ இங்கே வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் 2 lakhs ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ரிடம்ஷன் வேல்யூ 26,25,000. இஷ்யூ ப்ரைஸ் தட் இஸ் நெட் ப்ரொசீட்ஸ் வந்து 23,50,000. வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து காஸ்ட் ஆஃப் டெப்ட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 9.15%. ஆக்சுவலாக இங்கே ரெடீமபிள் வேல்யூ மைனஸ் நெட் ப்ரொசீட்ஸ் டிஃபரன்ஸ் எடுத்து டிவைடட் பை 10 எடுத்தோம்னா நமக்கு 27,500 வருது. அது கூட 2 lakhs ஆட் பண்ணும்போது 2,27,500. டினாமினேட்டரில் ரெண்டோட ஆவரேஜ் எடுத்துக்கிறோம், தட் இஸ் ரிடம்ஷன் வேல்யூ ப்ளஸ் நெட் ப்ரொசீட்ஸோட ஆவரேஜ், தட் இஸ் டிவைடட் பை 2 எடுத்துக்கிறோம். ஸோ த காஸ்ட் ஆஃப் டெப்ட் பிஃபோர் டேக்ஸ் இஸ் 9.15%. அதே ஆஃப்டர் டேக்ஸ்னு வரும்போது இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும்தான் டேக்ஸ் ஷீல்டு போடுறோம். இட் இஸ் ட்ரீட்டட் தட் த ரிடம்ஷன் வேல்யூ டு நெட் ப்ரொசீட்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக கன்சிடர் பண்ணுற மாதிரி அசம்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ டேக்ஸ் ஷீல்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும்தான் போடுறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1 minus t ப்ளஸ் ரிடம்ஷன் வேல்யூ மைனஸ் நெட் ப்ரொசீட்ஸ் டிவைடட் பை n ஹோல் டிவைடட் பை ரிடம்ஷன் வேல்யூ ப்ளஸ் நெட் ப்ரொசீட்ஸ் பை 2 போடுறோம். சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு 5.13% வருது. ஸோ இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் 2 lakhsக்கு மட்டும்தான் டேக்ஸ் ஷீல்டு, தட் இஸ் 1 minus 0.50 எடுத்தோம்னா 1 lakh வரும். 26,25,000 minus 23,50,000 டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா 27,500. ஸோ ரெண்டும் ஆட் பண்ணும்போது 1,27,500. கீழே 26,25,000 ப்ளஸ் 23,50,000 ரெண்டுக்குமான ஆவரேஜ் எடுத்தோம்னா 24,87,500. சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5.13% வந்து காஸ்ட் ஆஃப் டெப்ட் ஆஃப்டர் டேக்ஸ் வருது. அடுத்து 4th சம்மு. எலான்சா லிமிடெட் issued 5,000 10% debentures of rupees 100 each at a premium of 5% with a maturity period of 10 years. The cost of issue வந்து 2%. The tax rate applicable to the firm is 50%. Find out the cost of capital. அப்போ இங்கே இஷ்யூ வந்து அட் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க, ரிடம்ஷன் வந்து 10 இயர்ஸ்லன்னு கொடுத்துருக்காங்க. என்ன வேல்யூவில் ரிடம்ஷன் அப்படின்னு கொடுக்கல. ஸோ நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ரிடம்ஷன் அட் பார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா ரிடம்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ரிடம்ஷன் எதில் டிஸ்கவுண்ட்லையா ப்ரீமியம்லையா அப்படின்னு கொடுக்கலங்கும் போது வி ஹாவ் டு கன்சிடர் தட் ரிடம்ஷன் இஸ் அட் பார். இங்கே இஷ்யூ வந்து ப்ரீமியமில் பண்ணியிருக்காங்க, ரிடம்ஷன் வந்து பார்ல. ஸோ ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த டிபென்ச்சர்ஸ் 5,000 into 100 which is 5 lakh. அதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுறோம். 5 lakh into 10% தட் இஸ் 50,000 இன்ட்ரெஸ்ட். இஷ்யூ ப்ரைஸ் வந்து ப்ரீமியமில் அப்படிங்கிறதுனால ஃபேஸ் வேல்யூ ப்ளஸ் ப்ரீமியம் 5,25,000 வருது. இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் 2% கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூக்கு 2% போட்டிங்கன்னா 10,000 இஷ்யூ எக்ஸ்பென்சஸ். ஸோ நெட் ப்ரொசீட்ஸ் இஸ் ஈக்குவல் டு இஷ்யூ ப்ரைஸ் மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ், தட் இஸ் 5,25,000 மைனஸ் 10,000 போட்டோம்னா 5,15,000. ரிடம்ஷன் வேல்யூ வந்து அட் பாருங்கிறதுனால 5 lakh எடுத்துக்கிறோம். ஸோ காஸ்ட் ஆஃப் டெப்ட் பிஃபோர் டேக்ஸ் ஃபார்முலா சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ரிடம்ஷன் வேல்யூ மைனஸ் நெட் ப்ரொசீட்ஸ் டிவைடட் பை n ஹோல் டிவைடட் பை ரிடம்ஷன் வேல்யூ ப்ளஸ் நெட் ப்ரொசீட்ஸ் டிவைடட் பை 2. அப்போ இன்ட்ரெஸ்ட்டு 50,000 பிஃபோர் டேக்ஸுங்கிறதுனால டேக்ஸ் ஷீல்டு எடுக்க வேண்டாம். ஸோ 50,000 ப்ளஸ் 5 lakhs மைனஸ் 5,15,000 டிவைடட் பை 10. கீழே வந்து 5 lakh ப்ளஸ் 5,15,000 டிவைடட் பை 2. சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 9.56% வருது. காஸ்ட் ஆஃப் டெப்ட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு வரும்போது இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும்தான் டேக்ஸ் ஷீல்டு போடணும். இங்கே வந்து ரிடம்ஷன் வேல்யூ வந்து அட்பாரு, பட் நெட் ப்ரொசீட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது, ஸோ நெகட்டிவில் வரும். ஸோ அப்போ இங்கே வந்து 50,000 into 50% போட்டிங்கன்னா 25,000 வரும். இங்கே 5 lakh மைனஸ் 5,15,000 போடும்போது மைனஸ் 15,000 டிவைடட் பை 10ன்னு போட்டிங்கன்னா 1,500 நெகட்டிவில் வரும். ஸோ அப்போ நெகட்டிவில் வர்றதுனால அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 25,000 மைனஸ் 1,500 போட்டு 23,500 எடுத்திருப்பாங்க.
அதே மாதிரி இங்கே பிஃபோர் டேக்ஸில் எடுத்தோம் அப்படின்னா 50,000 மைனஸ் 1,500. ஏன் 1,500 மைனஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நமக்கு ரிடம்ஷன் வேல்யூ அட் பார்ல இருக்குது, நெட் ப்ரோசீட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது. ஸோ நெகட்டிவில் வர்றதுனால, இஷ்யூ ப்ரைஸ் மாறுறதுனால நமக்கு இங்கே நெகட்டிவில் வேல்யூ வருது, அதனால மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து பிஃபோர் டேக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 9.56% வருது, ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 4.63% வருது. ஃபிஃப்த் ஒன்று, ஆர்யா லிமிடெட் ஹேஸ் இஷ்யூடு 50,000 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் ₹100 ஈச். ஸோ ஃபஸ்ட்டு 4 சம் நம்ம பார்த்தது காஸ்ட் ஆஃப் டெப்ட்டு, அதில் 2 வந்து irredeemable பார்த்துருக்கோம், 2 வந்து redeemable பார்த்துருக்கோம். ஆர்யா லிமிடெட் ஹேஸ் இஷ்யூடு 50,000 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் ₹100 ஈச் and has incurred the following expenses: underwriting commission 2%, brokerage 1%, and other expenses 25,000. If the present company tax rate is 50%, what will be the cost of capital after tax and before tax? ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆஃப்டர் டேக்ஸ் தான் நம்ம டிவிடெண்டே போடுவோம். பட் இங்கேயுமே அவங்க ஆஃப்டர் டேக்ஸ் பிஃபோர் டேக்ஸ் கேட்டிருக்காங்க. அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறது பார்த்துடலாம். ஸோ also calculate cost of preference share capital if corporate dividend tax is 10%. Corporate dividend tax இது வந்து பழைய மெத்தடில் கார்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸ்ன்னு இருந்தது, அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து 50,000 into 100, தட் இஸ் 50 lakhs. இஷ்யூ ப்ரைஸ் வந்து அட்பாருங்கிறதுனால ஃபேஸ் வேல்யூ தான், விச் இஸ் ஆல்சோ 50 lakhs. இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் அண்டர்ரைட்டிங் கமிஷன் 2% of 50 lakhs, brokerage 1% of 50 lakhs, அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆட் பண்ணோன்னா இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் 1,75,000 வருது. நெட் ப்ரொசீட்ஸ் இஸ் ஈக்குவல் டு இஷ்யூ ப்ரைஸ் மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ், தட் இஸ் 50 lakhs மைனஸ் 1,75,000 போட்டிங்கன்னா 48,25,000. ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டு ஃபேஸ் வேல்யூக்கு தான் போடணும். ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரிஃபரன்ஸ் ஷேர்லேயே கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 50 lakhs into 8% போட்டிங்க அப்படின்னா 4 lakhs வந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் வருது. ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் நார்மலி நம்ம கால்குலேட் பண்ணுறது ஆஃப்டர் டேக்ஸ் தான். ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இஸ் ஈக்குவல் டு ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் டிவைடட் பை நெட் ப்ரோசீட்ஸ் into 100, தட் இஸ் 4 lakh டிவைடட் பை 48,25,000 into 100 போட்டோம்னா 8.29% வருது. அப்போது பிஃபோர் டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை 1 - t. அப்போ 8.29 டிவைடட் பை 1 - 0.5 போட்டிங்கன்னா 16.58% வருது. இன்கேஸ் கார்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸு கம்பெனி பே பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ அது இல்லை, இன்கம் டேக்ஸில் எடுத்துட்டாங்க, கார்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸ் கிடையாது. பட் அது பழைய சம்மோட பேசிஸில் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஆஃப்டர் டேக்ஸ் எடுக்கும்போது யூஸ்வலாகவே நம்ம சொல்லிட்டோம், ஆல்வேஸ் நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ன்றது நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய நார்மல் ஃபார்முலா வந்து ஆஃப்டர் டேக்ஸ் தான். பிஃபோர் டேக்ஸ் வேணும் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை 1 - t போடணும். ஸோ இங்கே ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இன்ட்டு 1 - d1. d1ங்கிறது கார்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸோட ரேட்டு. இங்கே கார்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸோட ரேட் வந்து 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 10%ன்னு கொடுத்ததுனால நம்ம இங்கே வந்து 4 lakh into 1.10 டிவைடட் பை 48,25,000 போட்டோம்னா 9.12% வருது. இது காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஆஃப்டர் டேக்ஸில் வருது. அடுத்து 6th ஒன்று, எஸ் லிமிடெட் இஷ்யூடு 50,000 10% preference shares of ₹100 each. These shares are redeemable after 10 years at a premium of ₹5 per share. அப்போ இஷ்யூ வந்து அட் பாரு, ரெடம்ஷன் வந்து அட் ப்ரீமியம். த காஸ்ட் ஆஃப் இஷ்யூ வந்து ₹2 per share. இங்கே எல்லாமே பர்சன்டேஜில் கொடுக்காம வேல்யூவில் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், அஸ்யூம் 50% டேக்ஸ் ரேட். இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஆஃப்டர் டேக்ஸுக்கு ஃபார்முலா இது வந்து ரெடீமபிள் அப்படிங்கிறதுனால ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டு ப்ளஸ் ரெடீமபிள் வேல்யூ மைனஸ் நெட் ப்ரோசீட்ஸ் டிவைடட் பை n ஹோல் டிவைடட் பை ரெடீமபிள் வேல்யூ ப்ளஸ் நெட் ப்ரோசீட்ஸ் டிவைடட் பை 2 வருது. அப்போ ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் போட்டோம்னா 50,000 into 100 போட்டால் 50 lakhs வருது. அப்போ ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டு இங்கே டிவிடெண்ட்டோட ரேட்டு 10%. ஸோ 50 lakh into 10% போட்டிங்கன்னா 5 lakh வந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் வருது. இஷ்யூ ப்ரைஸ் அட் பாருங்கிறதுனால 50 lakhs இஷ்யூ ப்ரைஸு. இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் 1 lakh. ஏன்னா ஒரு ஷேருக்கு ₹2 கொடுத்துருக்காங்க. ஸோ 50,000 ஷேருக்குன்னு போடும்போது ₹2 வருது இஷ்யூ எக்ஸ்பென்சஸ். ஸோ நெட் ப்ரோசீட்ஸ் இஸ் ஈக்குவல் டு இஷ்யூ ப்ரைஸ் மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ், தட் இஸ் 50 lakhs மைனஸ் 1 lakh போட்டோம் அப்படின்னா 49 lakh வந்து நெட் ப்ரோசீட்ஸு. ரிடம்ஷன் வேல்யூ அட் ப்ரீமியம் ஆஃப் ₹5 அப்படிங்கிறதுனால 50,000 into 105 போடுறோம், விச் இஸ் 52,50,000. காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஆஃப்டர் டேக்ஸ் போடுறோன்னா ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் விச் இஸ் 5 lakhs ப்ளஸ் இங்கே வந்து ரிடம்ஷன் வேல்யூ 52,50,000 மைனஸ் இஷ்யூ ப்ரைஸ், தட் இஸ் நெட் ப்ரோசீட்ஸ் வந்து 49 lakhs ஹோல் டிவைடட் பை 10 எடுத்துக்கிறோம்.
ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10.54% வருது. பிஃபோர் டேக்ஸ் எடுக்கும்போது கேபிஏ ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் டி போட்டிங்கன்னா 21.08% வருது. டிபெஞ்சர்ஸ் கேல்குலேட் பண்ண மாதிரி மேலே ரிடம்ஷன் வேல்யூ மைனஸ் நெட் ப்ரோசீட்ஸ் டிவைடட் பை என் போட்டுக்கிறோம். என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃபார் ரிடம்ஷன். இங்கே வந்து 10 இயர்ஸ் ஃபார் ரிடம்ஷன் கொடுத்துருக்கிறதுனால கீழே டிவைடட் பை 10 போட்டிருக்கோம். 7th ஒன் calculate காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. ஸோ ஃபஸ்ட்டு 4 சம் வந்து நம்ம டிபெஞ்சர்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்த 2 வந்து ப்ரிஃபரன்ஸு, இனி வர்றது ஈக்விட்டி. Calculate the cost of equity capital for a company whose risk-free rate is 10%. Expected return on the market portfolio is 18%, beta 0.5. இப்போ பீட்டா வச்சு நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே நம்ம சிஏபிஎம் தான் ஃபாலோ பண்ணணும். சிஏபிஎம்ங்கிறது கேபிட்டல் அசட் ப்ரைசிங் மாடல் ஆர் மெத்தட். காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி இஸ் ஈக்குவல் டு ஆர்எஃப் ப்ளஸ் பீட்டா இன்டூ ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப். ஆர்எம்ங்கிறது எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆன் தி மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ, ஆர்எஃப்ங்கிறது ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டு, பீட்டா டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி 14% கிடைக்குது. அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 8th ஒன்று, ராயல் லிமிடெட் ஹேஸ் இஷ்யூடு 1 lakh equity shares of ₹100 each as fully paid. The present market price of these shares are ₹160 per share. The company has paid a dividend of ₹8 per share. அப்போ இங்கே டிவிடெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, க்ரோத் ரேட்டு கொடுக்கல. அப்போ இது வந்து கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட் மாடல். கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட் மாடலுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி இஸ் ஈக்குவல் டு டிவிடெண்ட் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் ஆர் நெட் ப்ரோசீட்ஸ். இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்கிறதுனால P0 எடுத்துக்கிறோம். ஸோ 8 டிவைடட் பை 160 into 100 போட்டிங்கன்னா 5% வந்துடும். அடுத்து 9th, Sam Limited has issued 10,000 equity shares of ₹100 each as fully paid. It has earned a profit of ₹1 lakh after tax. The market price of these shares is ₹160 per share. Find out the cost of equity before tax and after tax assuming a tax rate. ஸோ எப்படி ப்ரிஃபரன்ஸில் எடுத்தோமோ காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸில் ஆஃப்டர் டேக்ஸ் தான் நம்ம எப்போவுமே கேல்குலேட் பண்ணுறது. பிஃபோர் டேக்ஸ் வேணும் அப்படின்னா ஆஃப்டர் டேக்ஸ் வேல்யூ டிவைடட் பை 1 மைனஸ் டி எடுக்கணும். அதே தான் இங்கேயும் பண்ணுறோம். இங்கே டிவிடெண்ட்டு கொடுக்கல, அதனால நம்ம வந்து எதை பேஸ் பண்ணி தான் எடுக்கணும், ஏர்னிங்ஸை பேஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ இபிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸை டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸு. அப்போ இங்கே ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 1 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ 1 lakh டிவைடட் பை 10,000 ஷேர்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஒரு ஷேருக்கு ₹10 வந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஆஃப்டர் டேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா டிவிடெண்ட் தான் எடுக்கணும். இங்கே டிவிடெண்ட் கொடுக்காததுனால ஏர்னிங்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் டிவைடட் பை P0 into 100. P0ங்கிறது நத்திங் பட் இட் இஸ் அ மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ 10 by 160 into 100 போட்டிங்கன்னா 6.25%. பிஃபோர் டேக்ஸ் வேணும்னா ஆஃப்டர் டேக்ஸு டிவைடட் பை 1 மைனஸ் டி போட்டிங்கன்னா வந்துடும் 12.5%. 10th one, the average rate of dividend paid by Aurora Limited for the last 5 years வந்து 21%. கடைசி 5 வருஷத்தில் அவங்க 21% தான் அவங்க ஆவரேஜாக கொடுத்துட்டு வராங்க. ஸோ the average rate of dividend is 21%. The earnings of the company have recorded a growth rate of 3%. 3% வந்து growth rate கொடுத்துருக்காங்க. The market value of the equity shares is estimated to be ₹105. ஃபைண்ட் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல், அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிட்டர்மைன் த எஸ்டிமேட்டட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஈக்விட்டி ஷேர்ஸ் இஃப் த ஆன்டிசிபேட்டட் க்ரோத் ரேட் ஆஃப் த ஃபர்ம் இஸ் 5%. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து அவங்க க்ரோத் ரேட் கொடுத்துருக்கிறது 3%. அந்த 3%க்கு பதிலாக 5% வச்சா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி என்ன வரும், அல்லது காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்டிமேட்டட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன வரும் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணோம். தேர்ட் ஒன் வந்து இஃப் த கம்பெனிஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் 20% and anticipated growth rate is 5%, determine the market price of the share. அப்போ கேஸ் ஏல மட்டும்தான் நம்ம காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல் கேல்குலேட் பண்ணணும். ஸோ அதில் கேல்குலேட் பண்ண காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியை வச்சு க்ரோத் ரேட் 5% இருந்தால் எஸ்டிமேட்டட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 20%ம் க்ரோத் ரேட் 5%ம் இருந்தால் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏ கேல்குலேட் பண்ணிடலாம் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு. டிவிடெண்ட்டு 21% கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்கு 21 எடுத்துக்கிறோம். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 105 கொடுத்துட்டாங்க. ஸோ 105 எடுத்துக்கிறோம். க்ரோத் ரேட்டு 3% கொடுத்துட்டாங்க. ஸோ டிவிடெண்ட் க்ரோத் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு க்ரோத் கொடுத்துருக்கிறதுனால டிவிடெண்ட் க்ரோத் மாடலுக்கு ஃபார்முலா டிவிடெண்ட்டு டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ், தட் இஸ் P0 into 100 + G. ஜி ஆட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணக்கூடாது, மல்டிப்ளை பண்ணிட்டு தான் ஆட் பண்ணணும்.
ஸோ அப்போ 21/105 இன்ட்டு 100னா 20 வரும், ப்ளஸ் 3 23% வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 23% காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வச்சுட்டு P0 வந்து நம்ம மிஸ்ஸிங் ஃபிகரை வச்சு கால்குலேட் பண்ணோம். அதான் அவங்க செகண்டில் கேட்டிருக்காங்க, டிட்டர்மைன் த எஸ்டிமேட்டட் மார்க்கெட் ப்ரைஸ். அப்போ செகண்டில் P0 மிஸ்ஸிங் ஃபிகரை வச்சுக்கலாம். அப்போ டி வந்து 21 கொடுத்துட்டாங்க. P0 நம்ம கண்டுபிடிக்கணும், இன்ட்டு 100 growth ரேட்டு அவங்க 5% இருந்தால் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க, which is equal to 23. that is cost of equity which is calculated here. அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, 21 divided by P0 into 100 is equal to 18. எப்படி வரும்னா இந்த 5 ஆப்போசிட் சைடு போயிடுச்சுன்னா 23 minus 5 is 18. அப்போ P0 ஆப்போசிட் சைடு போயிடும், 18 கீழே கொண்டு வந்துடும். அப்போ 2100/18 போட்டிங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் வந்து 116.67. கேசியில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கம்பெனிஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை 20%ன்னு வச்சு growth ரேட்டை 5%ன்னு வச்சு மார்க்கெட் ப்ரைஸு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் மட்டும் அதே 21 மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ டிவிடெண்ட் 21 P0 கால்குலேட் பண்ணணும், இன்டூ 100 ப்ளஸ் growth ரேட் 5%, பட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 20. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 140 பர் ஷேர். அடுத்து 11th ப்ராப்ளம். ஜெய் லிமிடெட் டிக்ளேர்டு டிவிடெண்ட் ஆஃப் ₹150 பர் ஷேர் லாஸ்ட் இயர். The company is likely to have growth rate of 12% in the next 2 years. அடுத்த 2 வருஷத்துக்கு 12%, 10% தேர்ட் இயரில், ஃபோர்த் இயர்லையும் 10%, and thereafter the growth rate would stabilize at 8%. அப்போ ஃபிஃப்த் இயர்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னா 8% அப்படிங்கிறது ஸ்டெபிளைஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு 2 இயருக்கு 12%, தேர்ட் இயருக்கும் ஃபோர்த் இயருக்கும் 10%, அதுக்கப்புறம் ஸ்டெபிளைஸ் ஆகி 8%ல் இருக்குது. ஃபைண்ட் த ப்ரைஸ் அட் விச் த ஷேர் shall be purchased if the shareholders expected rate of return is 16%. ஸோ இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தட் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 0 இயரில் டிவிடெண்ட்டு 1.5 கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் இயரும் செகண்ட் இயரும் 12% growth ரேட்டு, தேர்ட் இயரும் ஃபோர்த் இயரும் 10% growth ரேட்டு. அப்போ 1.50 இன்ட்டு 1.12 போட்டிங்கன்னா 1.680 வரும். 1.680 into 1.12னா 1.882, 1.882 into 1.10. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த growth ரேட்டோட which means this into 1.12 போட்டிங்கன்னா அடுத்த வேல்யூ வரும், இது into 1.12 போட்டால் அடுத்த வேல்யூ, into 1.10 into 1.10. ஸோ growth ரேட்டை வச்சு கால்குலேட் பண்ணி இது வந்து டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் எடுக்கிறோம். டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் எப்படி எடுத்துக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் at 16% கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 1 divided by 1.16. ஃபஸ்ட் இயருக்கு போட்டிங்கன்னா 0.862 வருது, மறுபடியும் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா 0.743. இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 1.680 இன்ட்டு 0.862 போட்டிங்கன்னா 1.448. அப்போ அந்த 4 வருஷத்தோட வேல்யூ ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது டிஃப்ரென்ஸ் growth ரேட் இருக்கிறத தனியாக எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் growth ரேட்டுக்கு வரும். கான்ஸ்டன்ட் growth ரேட் ஸ்டெபிளைஸ் ஆனது 8%. எந்த இயரில், ஃபிஃப்த் இயரில். அப்போ ஃபிஃப்த் இயருக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா P4 is equal to, இது ஒரு வேளை சிக்ஸ்த் இயராக இருந்ததுன்னா P5 is equal to போடுவோம். இது ஃபிஃப்த் இயர் அப்படிங்கிறதுனால P4 is equal to D5 divided by KE minus G. அப்போ D5 அப்படிங்கிறது D4 into growth rate of the ஃபிஃப்த் இயர். ஃபிஃப்த் இயர் இங்கே growth rate வந்து 8%. அதனால ஃபோர்த் இயர் டிவிடெண்ட் இருக்கு இல்லையா, 2.277 இன்ட்டு 1.08 போடுறீங்க. கீழே வந்து அது பர்பச்சுட்டி, அதாவது அதுக்கப்புறம் ஸ்டெபிளைஸ் ஆகிருக்கு, எவ்வளோ வருஷத்துக்குன்னு தெரில, இன்டெஃபினைட் பீரியட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தட் இஸ் டேர்ம்ட் அஸ் பர்பச்சுட்டி. இது வந்து growth ரேட்டோடு சேர்த்து கொடுத்துருக்கிறதுனால இது என்ன கான்செப்ட்னா க்ரோயிங் பர்பச்சுட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிவைடட் பை கேஇ மைனஸ் ஜி. அப்போ 0.16 வந்து கேஇ, growth ரேட்டு 8% கொடுத்துருக்காங்க. ஸோ 30.7375. இது வந்து P4ஓட வேல்யூ. அதுக்கு ப்ரெசென்ட் வேல்யூ வேணும்னா ஃபோர்த் இயரோட டிஸ்கவுண்ட் ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் P4 வந்து 16.97 வருது. நம்ம இங்கே ஏற்கனவே கால்குலேட் பண்ண 5.430 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ ஆஃப் த ஷேர், தட் இஸ் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஷேரு, அல்லது நீங்கள் இப்போ அந்த ஷேரை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 22 rupees 40 பைசேக்கு வாங்கினா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் growth ரேட்டு கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் growth ரேட்டு மல்டிபிள் இயர்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்கன்னா அது அப்படியே எடுத்துக்கலாம். பட் இங்கே வந்து ஃபிஃப்த் இயர்லேருந்து அவங்க இன்ஃபினைட் பீரியடுக்கு கொடுத்துருக்கிறதுனால நம்ம க்ரோயிங் பர்பச்சுட்டி கான்செப்டை இங்கே அடாப்ட் பண்ணியிருக்கோம். 12th, calculate cost of new equity capital issue from the following information. அவங்க கொடுக்கும்போதே நியூன்னு கொடுத்துட்டாங்க.
நியூன்னு கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், நெட் ப்ரொசீட்ஸ் அப்படின்னு வரும்போது மார்க்கெட் வேல்யூ எடுக்க வேண்டியதில்லை, ஃபேஸ் வேல்யூவில் இஷ்யூ ப்ரைஸ் தட் இஸ் ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதனால வந்து ஃபேஸ் வேல்யூ 100, ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணதுனால 3 ருபீஸ் ஏற்றினோம்னா இஷ்யூ ப்ரைஸ் வந்து 103. காஸ்ட் ஆஃப் இஷ்யூ 3 ருபீஸ் கொடுத்துருக்காங்க, அதை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100 ருபீஸ் வந்து நெட் ப்ரொசீட்ஸ். ஏர்னிங்ஸ் பெர் ஷேரு ஆஃப்டர் டேக்ஸ் நெட் ஏர்னிங்ஸ் வந்து ₹1050 பெர் ஷேர் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே டிவிடெண்ட் கொடுக்கல, ஏர்னிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஇ ஆஃப்டர் டேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இபிஎஸ் டிவைடட் பை நெட் ப்ரோசீட்ஸ் இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 10.50% வருது. பிஃபோர் டேக்ஸ் வேணும்னா ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை 1 - T போட்டோம்னா 21%. 13th, find out the cost of retained earnings from the information given below. Dividend per share 10 rupees கொடுத்துட்டாங்க. பர்சனல் இன்கம் டேக்ஸ் ரேட்டு 30%. ஏன்னா டிவிடெண்ட்டுக்கு அட் ப்ரெசன்ட் சினாரியோவில் பர்சனல் இன்கம் டேக்ஸ் ரேட்டு தான் எடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு சம்மில் நம்ம கார்ப்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸ் வச்சு போட்டோம், அது இன்கம் டேக்ஸோட பழைய ப்ரொவிஷனு. பட் அட் ப்ரெசன்ட்டு டிவிடெண்ட்டுக்கு பர்சனல் இன்கம் டேக்ஸ் ரேட்டு தான் போடணும். டிவிடெண்ட் பெர் ஷேர் கொடுத்துட்டாங்க. பர்சனல் இன்கம் டேக்ஸ் ரேட்டு 30%. பர்சனல் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ரேட்டு, ஆக்சுவலாக இந்த பர்சனல் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ரேட்டுங்கிறது எதுக்கு போடுவோம்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஷேருக்கு போடுவோம். கார்பரேட் டேக்ஸ் ரேட்டு 50%, மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் 100, ப்ரோக்கரேஜ் 2%. அப்போ இங்கே டிவிடெண்ட் பெர் ஷேர் 10 கொடுத்துட்டாங்களா, அதை அப்படியே எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறோம்ல. 1 - T 1 - Tங்கிறது இங்கே எது எடுத்துக்கிறோம், பர்சனல் டேக்ஸ் ரேட்டு 30%, அதை மைனஸ் பண்ணிக்கிறோம். ப்ரோக்கரேஜ் 2%ங்கிறதுனால அதையும் மைனஸ் பண்ணிக்கிறோம். 1 - 0.02. நெட் ப்ரொசீட்ஸில் கேபிட்டல் கெயினோட டேக்ஸ் ரேட்டு தட் இஸ் 1 - TC 20%. இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 8.575%. கிளியராக பார்த்துக்கோங்க. இது காஸ்ட் ஆஃப் ரீடைன்டு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லா டேக்ஸும் கேல்குலேட் பண்ணுறோம். இது பர்சனல் டேக்ஸ் எடுத்துக்கிறோம். ப்ரோக்கரேஜ் ஏன்னா ஃபர்தராக அவங்க இஷ்யூ பண்ணாங்கன்னா அந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து அந்த ப்ரோக்கரேஜ் போகும் அப்படிங்கிறதுனால ப்ரோக்கரேஜும் மைனஸ் பண்ணிக்கிறோம். ப்ரோக்கரேஜையும் கன்சிடர் பண்ணுறோம் அண்ட் கேபிட்டல் கெயின் டேக்ஸையும் கன்சிடர் பண்ணுறோம் பிகாஸ் இட் இஸ் காஸ்ட் ஆஃப் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ். டிபிஎஸ் இன்ட்டு 1 - T, இந்த இடத்துல டீங்கிறது பர்சனல் இன்கம் டேக்ஸ் ரேட்டு, 1 - B ப்ரோக்கரேஜ் ஹோல் டிவைடட் பை நெட் ப்ரோசீட்ஸு இன்ட்டு 1 - TCங்கிறது கேபிட்டல் கெயின் டேக்ஸு. பிஃபோர் டேக்ஸ் அப்படின்னு வரும்போது ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை 1 - T போட்டிங்கன்னா பிஃபோர் டேக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். 17.15%. இனி வர்றது நம்ம ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் நார்மலாக நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் தான் கேல்குலேட் பண்ணுவோம். பட் இந்த சம்மில் மட்டும் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, சிம்பிள் ஆவரேஜும் வெயிட்டட் ஆவரேஜும் கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ வெயிட்டட் ஆவரேஜ் போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம தனித்தனியாக பார்த்துட்டோம். காஸ்ட் ஆஃப் டிபென்ச்சர் பார்த்துட்டோம், தட் இஸ் காஸ்ட் ஆஃப் டெப்ட் பார்த்தாச்சு, காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் பார்த்துட்டோம், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி பார்த்துட்டோம், காஸ்ட் ஆஃப் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் பார்த்துட்டோம். இதோட காம்பினேஷன் தான் ஒரு கம்பெனியோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அந்த காம்பினேஷனில் வரக்கூடியதுக்கு வெயிட்டட் ஆவரேஜ் கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ கம்பெனி அண்ட் இட்ஸ் ஸ்பெசிஃபிக் காஸ்ட் ஆர் கிவன் பிலோ. ஃபைண்ட் அவுட் தி சிம்பிள் அண்ட் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஆஃப் த கம்பெனி. சோர்ஸு, அமௌண்ட்டு, ஸ்பெசிஃபிக் காஸ்ட்டு, ஆஃப்டர் டேக்ஸ் கொடுத்துட்டாங்க. லாங் டேர்ம் டெப்ட்டு 15 lakhs, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் 10 lakhs, ஈக்விட்டி ஷேர் 20 lakhs, ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் 5 lakh. நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து ஃபார்முலா பேஸ் பண்ணியும் கேல்குலேட் பண்ணலாம், இல்லை டேப்லர் காலம் போட்டும் கேல்குலேட் பண்ணிக்கலாம். டேப்லர் காலம் போடுறது கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். லாங் டேர்ம் டெப்ட்டு 15 lakhs, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு 10 lakhs, ஈக்விட்டி ஷேர்ஸு 20 lakhs, ரீடைன்ட் ஏர்னிங்ஸு 5 lakhs, எல்லாம் சேர்த்துனா 50 lakhs. அப்போ ப்ரொப்போர்ஷன் ஆர் வெயிட் கேல்குலேட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா 15 lakhs டிவைடட் பை 50 lakhs. 15/50 போட்டிங்கன்னா 0.30 வரும். அதே 10/50 போட்டிங்கன்னா 0.20 வரும். 20/50 போட்டிங்க அப்படின்னா 0.40 வரும். அதே 5/50 போட்டிங்கன்னா 0.10 வரும். இப்போ என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், ப்ரொப்போர்ஷனையும் ஸ்பெசிஃபிக் காஸ்ட்டையும். தட் இஸ் 4 × 0.3 போட்டிங்கன்னா 1.20, 12 × 0.2னா 2.40, 15 × 0.4னா 6, 15 × 0.1னா 1.5, எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 11.10, விச் இஸ் வெயிட்டட் ஆவரேஜ். சிம்பிள் ஆவரேஜுங்கிறது இந்த ஸ்பெசிஃபிக் காஸ்ட்டை ஆட் பண்ணி மொத்தமாக 4 ரிசோர்ஸ் இருக்கிறதுனால டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா சிம்பிள் ஆவரேஜ். ஆக்சுவலாக சிம்பிள் ஆவரேஜ் எக்ஸப்ஷனல் தான், கேட்க மாட்டாங்க. இந்த ஒரு சம்மில் கேட்டிருக்கிறதுனால போட்டிருக்கோம். சிம்பிள் ஆவரேஜுங்கிறது ஸ்பெசிஃபிக் காஸ்ட் ஆஃப் ஆல் ரிசோர்ஸஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ். இங்கே நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ் 4, அதனால் 46/4 போட்டிருக்கோம். சிம்பிள் ஆவரேஜ். வெயிட்டட் ஆவரேஜ் வந்து நம்ம அந்த டேப்லர் காலமோட லாஸ்ட் காலமோட டோட்டல். தட் இஸ் ஃபார்முலாவே என்னென்னா சம்மேஷன் ஆஃப் WIXI.
என்னென்ன ஸ்பெசிஃபிக் காஸ்ட் இருக்கோ அது அதோட வெயிட் மல்டிப்ளை பண்ணோன்னா கிடச்சிரும். அடுத்து 15th வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 14th சம்மில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. அஸ்யூம் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அட் 150%, ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் ரிட்டைன்ட் ஏர்னிங்ஸ் அட் 160% அண்ட் டிபென்ச்சர்ஸ் அட் பார். அப்போது ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட வேல்யூ 150% எடுக்க சொல்கிறாங்க. இந்த சம்மில் ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட வேல்யூ 10 lakh. அப்போ 10 lakhக்கு நீங்கள் 150% எடுத்தீங்கன்னா 15 lakhs எடுக்கணும். ஈக்விட்டி ஷேர்ஸும் ரிட்டைன்ட் ஏர்னிங்ஸும் 160% எடுக்க சொல்கிறாங்க. அப்போ இந்த 20 lakhsக்கு 160% எடுத்தீங்கன்னா 32 lakhsம், ரிட்டைன்ட் ஏர்னிங்ஸ் 5 lakhsக்கு வந்து நீங்கள் 160% எடுத்தீங்கன்னா 8 lakhsம் வரும். லாங் டேர்ம் டெப்ட்டு அப்படியே அட் பார் வேல்யூ எடுக்க சொல்லிட்டாங்க. அதை வச்சு வெயிட் போட்டிருக்காங்க பாருங்கள். லாங் டேர்ம் டெப்ட்டு அட் பார் எடுத்துட்டாங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேரு ஆல்ரெடி அவங்க கொடுத்தது 10 lakhs கொடுத்துருந்தாங்க. 10 lakhs இன்ட்டு 150%, ஏன்னா 150% எடுக்க சொன்னதுனால. ஈக்விட்டி ஷேரு 20 lakhக்கு 160%, ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸு 5 lakhக்கு 160% எடுத்தோன்னா வெயிட் சேஞ்ச் ஆகும். வெயிட் எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கணுமா, 15/70. அதேமாதிரி அடுத்ததும் வந்து 15/70, அடுத்து 32/70 அண்டு ஃபைனலி 8/70 போட்டுட்டு அப்படியே வெயிட் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் காஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா இதோட டோட்டல் வந்து நமக்கு வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் விச் இஸ் 12%. அடுத்த சம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இங்கே 14th சம்மை பேஸாக வச்சு தான் கொடுத்துருக்காங்க. 14th சம்மோட டோட்டல் ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா 50 lakhs. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 16th சம்மில் இஃப் த ஃபர்ம் பிலீவ்டு தட் இட்ஸ் ஆப்டிமல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், அவங்களே வந்து ஆப்டிமல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரோட ப்ரொப்போர்ஷன் தட் இஸ் வெயிட் ஆஃப் த செக்யூரிட்டிஸ் கொடுத்துட்டாங்க. 40% டெப்ட்டு, 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேரு. இதுக்கு முன்னாடி சம்மில் வெயிட் நம்ம கேல்குலேட் பண்ணால் இதில் அவங்களே வெயிட் கொடுத்துட்டாங்க. அதனால் வேல்யூ எடுக்காமல் டைரெக்டாக அவங்க கொடுத்த வெயிட்டும் ஸ்பெசிஃபிக் காஸ்ட்டும் எடுத்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட்டு 10.30%. 17th, a company's cost of capital for specific sources is as under: cost of debentures 5%, cost of preference share 10%, cost of equity shares 14%, cost of retained earnings 13%. The company wishes to raise rupees 5 lakhs for the expansion of its plant. It is estimated that rupees 1 lakh will be available as retained earnings and the balance of the additional funds will be raised as under: debenture issue 3 lakhs and the preference share issue 1 lakh. அப்போ அடிஷ்னல் ஃபண்டு ரைஸ் பண்ணுறாங்க 5 lakhக்கு. அதில் வந்து ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ்லேருந்து 1 lakh வந்துடுது, டிபென்ச்சர்லேருந்து 3 lakh, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்லேருந்து 1 lakh. யூஸிங் மார்ஜினல் வெயிட்ஸு கேல்குலேட் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ண வேண்டியது மார்ஜினல் வெயிட்ஸ், விச் மீன்ஸ் அந்த அடிஷ்னல் ஃபண்டு ரைஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதோட வெயிட்டை பேஸ் பண்ணி கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அடிஷ்னல் ஃபண்டு ரைஸ் பண்ணுறது 1 lakh ஃப்ரம் ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸு, 3 lakhs ஃப்ரம் டிபென்ச்சர்ஸு, 1 lakh ஃப்ரம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு. வெயிட் போட்டோம் அப்படின்னா 0.20, 0.60, 0.20. ஸ்பெசிஃபிக் காஸ்ட்டையும் வெயிட்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 7.60%. 18th, the capital structure of Star Limited is as under: 3,000 12% debentures of rupees 100 each, that is 3 lakhக்கு டிபென்ச்சர் இருக்கு, 12% டிபென்ச்சர். 2,000 10% preference shares of rupees 100 each, 2 lakhsக்கு 10% preference share. Equity shares of rupees 100 each, 4,000க்கு, that is 4 lakhsக்கு இருக்கு. Retained earnings 1 lakh. The earning per share of the company in the preceding years have been rupees 15. EPS கொடுத்துருக்காங்க. The shares of the company are sold in the market at book value. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அதே 100 rupees எடுத்துக்க சொல்லிட்டாங்க புக் வேல்யூங்கிறது. The company tax rate is 50%. The shareholders tax liability may be assumed as 25%. Find out the weighted average cost of capital. அப்போ இங்கே வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் டெப்ட், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், காஸ்ட் ஆஃப் ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ் தனித்தனியாக கேல்குலேட் பண்ணணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அவங்க 12% கொடுத்துட்டாங்க. ஸோ 12% ஆன் 100 rupees போட்டிங்கன்னா 12 rupees வரும். 12 into 1 minus t divided by 100 into 100 போட்டால் 6% வந்துடுது. அதே காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து அவங்க 10% கொடுத்துருக்காங்க. ஸோ 10% ஃபார் 100 rupees எடுத்திங்கன்னா 10 rupees ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டு. இங்கே ரெடிமபிள் வேல்யூலாம் எதுவும் கொடுக்கல, அதனால் டைரெக்டாக ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் டிவைடட் பை நெட் ப்ரொசீட்ஸ் இன்டூ 100 அந்த ஃபார்ம் எடுத்துக்கிறோம். 10/100 into 100 போட்டிங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் 10% வந்துடும். காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஏர்னிங்ஸ் பர் ஷேர் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஷேர். இங்கே வந்து மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஷேர், the shares of the company are sold in the market at book value அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே புக் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம ஈக்விட்டி ஷேர் 100 மட்டும் எடுக்க முடியாது.
டோட்டலாக புக் வேல்யூ எப்படி எடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஷேரு 4 lakh ஈக்விட்டியோட புக் வேல்யூ 1 lakh retained earnings டிவைடட் பை 4000 போட்டிங்கன்னா 125 rupees வந்து மார்க்கெட் ப்ரைஸு. அப்போ இபிஎஸ் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ்னா 15/125 into 100 போட்டோம்னா 12%. காஸ்ட் ஆஃப் ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸுக்கு பர்சனல் டேக்ஸ் போடணும். இங்கே இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் டேக்ஸும் போட்டிருந்தோம், ப்ரோக்கரேஜும் போட்டிருந்தோம், கீழே மார்க்கெட் ப்ரைஸ்க்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் போட்டிருந்தோம். இங்கே வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸும் கொடுக்கல, ப்ரோக்கரேஜும் கொடுக்கல. அதனால காஸ்ட் ஆஃப் ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ் எடுக்கும்போது இபிஎஸ் இன்ட்டு 1 - பர்சனல் டேக்ஸ் ரேட் போட்டுக்கிறோம் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100. அப்போ 15 இபிஎஸ் 1 - பர்சனல் டேக்ஸ் வந்து 25% இங்கே கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து போட்டோம் அப்படின்னா 1 - 0.25 டிவைடட் பை 125. சிம்பிளிஃபை பண்ணும்போது 11.25/125 into 100 9% வருது. இப்போ வேல்யூஸ்க்கு அதை சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். டிபென்ச்சர்ஸோட வேல்யூ 3 lakhக்கு இருக்குது, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 2 lakh, ஈக்விட்டி ஷேர் 4 lakh, ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ் 1 lakh. வெயிட்டும் ஸ்பெசிஃபிக் காஸ்ட்டும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் விச் இஸ் 9.50%. அடுத்து the capital structure of Roy Limited is as follows. 20,000 equity shares of ₹100 each which is for 20 lakhs. 10% preference shares of ₹100 each 5 lakhs. 12% debentures of ₹100 each 15 lakhs. Market price of equity share is 160. It is expected that the company will pay a current dividend of ₹20 per share. Dividend 20. Growth rate for 7.5% forever. The tax rate may be assumed to be 50%. You are required to calculate a weighted average cost of capital based on existing capital structure. Existing capital structure na idu moonu mattum eduthukirom, retained earnings kodukala. The new weighted cost of capital if the company raises an additional. So second part B la vandu pathina avanga marginal cost kekranga, that is additional 10 lakh க்கு debt raise பண்றாங்க, அந்த debt ஓட cost 14%. This would result in increasing the dividend rate to 25 per share and leave the growth rate unchanged. Growth rate unchanged na பழசு growth rate 7.5% கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் growth rate 7.5% எடுத்துக்கிறோம். But the price of share will fall to 150. ஆல்ரெடி ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் ப்ரைஸ் 160 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெப்ட் அதிகமாகும் போது மார்க்கெட் ப்ரைஸ் கம்மியாகும். ஏன்னா டெப்ட் அதிகமானால் ரிஸ்க் ஜாஸ்தியாகும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸு கம்மியாக இருக்குது. அடுத்து சியில் வந்து the weighted cost of capital if in B above the growth rate rises to 10%. இங்கே growth rate 7.5% வச்சு பார்ட் பி கொடுத்துருக்காங்க. அதே வந்து growth rate 10% இருந்தால் என்ன பண்ணணும்? ஸோ இப்போ 3 டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் ஏ ஆன்சர் பண்ணிடலாம். வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் பேஸ்ட் ஆன் எக்ஸிஸ்டிங் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். அப்போ எக்ஸிஸ்டிங் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட்டு 20 rupees அது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் 160 மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் கொடுத்துருக்காங்க. க்ரோத் ரேட்டு 7.5%. அப்போ டிபிஎஸ் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100 + 7.5% போட்டோம்னா 20% வருது. காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கு அவங்களே 10% கொடுத்துட்டாங்க. காஸ்ட் ஆஃப் டிபென்ச்சர் பார்த்தீங்கன்னா 12% கொடுத்துருக்காங்க. ஸோ I × 1 - T டேக்ஸ் ரேட் போட்டோம் அப்படின்னா 6% வருது. அதை பேஸ் பண்ணி வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஈக்விட்டி ஷேர்ஸ் 20 lakhs அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஈக்விட்டி ஷேர்ஸ் 20 lakhs, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் 5 lakh, டிபென்ச்சர்ஸ் வந்து 15 lakhs கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே போட்டோன்னா வெயிட் கால்குலேட் பண்ணிடுறோம். வெயிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு இங்கே 20/40, 5/40, 15/40 போட்டோன்னா வெயிட் கால்குலேட் ஆகிடுது. வெயிட் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் காஸ்ட் போட்டிங்க அப்படின்னா வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். பட் செகண்ட் கேஸில் வந்து நம்ம அடிஷ்னல் ஃபண்டு ரைஸ் பண்ணுறோம். அடிஷ்னல் ஃபண்டு ரைஸ் பண்ணுறதுனால சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகுது. தட் இஸ் டிவிடெண்ட் வந்து 25 ஆகுது, மார்க்கெட் ப்ரைஸ் 150 ஆகுது. ஸோ நமக்கு காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 24.17% வந்துடும். காஸ்ட் ஆஃப் டிபென்ச்சர் வந்து 7% ஆயிடுச்சு. ஏன்னா 14%க்கு தான் நம்ம வந்து நியூ ஃபண்டு ரைஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சம்பளம் அவங்களே நியூ ஃபண்டு ரைஸ் பண்ணுறது 14% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 14%க்கு ரைஸ் பண்ணுறதுனால 7% வந்துடும். காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேரில் சேஞ்சஸ் இல்லை. அப்போ ஈக்விட்டி ஷேர் பழசு 20 lakhs இருக்குது, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் 5 lakhs இருக்குது, 12% டிபென்ச்சர்ஸ் 15 lakhsக்கு இருக்குது, 14% டிபென்ச்சர்ஸ் வந்து 10 lakhக்கு இருக்குது. அந்த 12% டிபென்ச்சர்ஸ்க்கு ஆல்ரெடி நம்ம 6% கால்குலேட் பண்ணிட்டோம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கும் ஆல்ரெடி 10% கால்குலேட் பண்ணிட்டோம். ஈக்விட்டிக்கும் அந்த புது டிபென்ச்சர்ஸுக்கும் மட்டும்தான் மாறி இருக்குது. ஸோ இப்போ வந்து வெயிட் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் காஸ்ட் போட்டிங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்.
அடுத்து தேர்ட் சினாரியோவில் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி மட்டும்தான் மாறுது. தட் இஸ் 25/150. growth rate மட்டும் 10% வச்சு கொடுத்துருக்காங்க. போட்டால் 26.67. அதை மட்டும் இங்கே மாற்றி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வெயிட் கேல்குலேட் பண்ணிடுறோம். 20 lakh by 50 lakh, 5 lakh by 50 lakh, 15 lakh by 50 lakh, 10 lakh by 50 lakh. சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா வெயிட் வந்துடும். வெயிட் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் காஸ்ட் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா weighted average cost of capital. The existing capital structure and its cost were debt 4,000 lakhs, cost of debt 14%, preference share capital 1,000 lakhs, cost of preference share 9%, equity capital 1,000 lakhs, cost of equity 15%, retained earnings 4,000 lakhs, cost of retained earnings 18%. Additional capital to be raised and its cost are debt 2,000 lakhs, cost of debt 16%, preference share capital 1,000 lakhs, cost of preference share 12%, equity capital 2,000 lakhs, cost of equity 20%, retained earnings 6,000 lakhs, cost of retained earnings 18%. ஸோ எக்ஸிஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க, அடிஷ்னல் கேபிட்டலும் கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எக்ஸிஸ்டிங் கால்குலேட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா சம்லையும் நம்ம வந்து டேப்லர் காலம் டைப்பில் போட்டோம். இந்த சம் மட்டும் லாஸ்ட் சம்முங்கிறதுனால நான் ஃபார்முலா பேஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஃபார்முலா பேஸ் பண்ணினா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி இன்டூ ஈக்விட்டி பை வேல்யூ ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் டெப்ட்டு இன்ட்டு வேல்யூ ஆஃப் டெப்ட்டு டிவைடட் பை வேல்யூ. அதே மாதிரி எல்லாமே எத்தனை சோர்ஸ் இருக்கோ அது எல்லாமே அப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் டெப்ட்டு 14% கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 4/10. எப்படி 4/10 வருதுன்னா இது 4 ஆட் பண்ணுங்கள். 4,000 + 1,000 + 1,000 + 4,000 போட்டிங்கன்னா 4 சேர்ந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 10,000 இருக்குது. அப்போ வெயிட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 4/10, அடுத்து 1/10, அடுத்து இங்கே 1/10, இங்கே 4/10 மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோன்னா 15.2% வருது. ஸோ எக்ஸாமில் இப்படி போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த ஸ்டெப்ஸு ப்ராசஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதனால டேப்லர் காலம் போடுறது தான் பெஸ்ட் ஆப்ஷனு. ஸோ எவ்வளோ மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலா பேஸ் போடுறதா இல்லை டேப்லர் காலம் போடுறதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடிஷ்னல் கேபிட்டல் ரைஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காஸ்ட் ஆஃப் டெப்ட் வந்து 14 × 4/6. எப்படி 14 × 4/6 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14% வந்து பழசு இன்ட்டு 4/6. ஏன் 4/6 நான் போட்டிருக்கேன் அப்படின்னா இங்கே பழைய டெப்ட்டு 4,000 இருக்குது, புது டெப்ட்டு 6,000 இருக்குது. பழைய டெப்ட்டுக்கு 14% ரேட்டு, புது டெப்ட்டுக்கு 16% ரேட்டு. அப்போ என்ன ஆயிரும், காஸ்ட் ஆஃப் டெப்டே வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக சேஞ்ச் ஆகுது. தட் இஸ் 14.66 வந்துடும். அதே காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து 9% இருக்குது, இங்கே வந்து 12% இருக்குது. இதுவும் 1000, இதுவும் 1000. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 9% × 1/2, 12% × 1/2. ஏன்னா ரெண்டும் சேர்த்துனா 2000 வருது. 1000/2000 அப்படிங்கிறத நான் 1/2ன்னு எடுத்திருக்கேன். அப்போ 9 × 1/2, 12 × 1/2 போட்டிங்கன்னா 10.50% வருது. அதே ஈக்விட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15%, இங்கே ஈக்விட்டி வந்து 20%, இங்கே 1,000 lakhs இருக்குது, இங்கே 2,000 lakhs இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேலே 1/3, கீழே வந்து 2/3. 3 எப்படி வருதுன்னா 1000 + 2000 போட்டிங்கன்னா 3000 வரும். ஸோ 15 × 1/3, 20 × 2/3 போட்டிங்கன்னா 18.33 வந்துடும். அதே நாலாவது ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4,018 இருக்குது, கீழே வந்து 6,018 இருக்குது. ரெண்டுமே 18% தான். பட் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நான் பண்ணிக்கிறோன்னா 4 × 18/10, 6 × 18/10, அதே 18. இப்போ எல்லா கேபிட்டலும் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 21,000 lakhs வருது. எப்படி 21,000 பார்த்தீங்கன்னா மேலே 10,000, கீழே வந்து 2,000 + 1,000 + 2,000 + 6,000, 11,000 வருது. டோட்டல் 21,000. அப்போ அதை வச்சு வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். டோட்டல் ஈக்விட்டி வந்து 6 lakhs இருக்குது, 6,000 lakhs இருக்குது. அடுத்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து 2,000 lakhs இருக்குது. காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வந்து 3,000 lakhs இருக்குது. அண்ட் காஸ்ட் ஆஃப் ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸு 10,000 lakhs இருக்குது. ஸோ அதை அப்படியே போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 16.379%. அவ்வளோதான்.